Oggi vedere come fare zuppa di pesce, come எங்கட நாட்டு கூழ், இத்தாலி கூழ் எப்படி இருக்குன்னு காட்டினாங்க. எல்லா இதுலேயும் இது எடுத்துக்கிடாக்கு மீன், எல்லா இதுலேயும் மீன் எடுத்துக்கிடாக்கு. இந்த மீனை நீ சூப்பராக்கணும். ஒரு விதத்தில் இருக்குது மீன், நாலஞ்சு விதமாக இருக்குது இந்த மீன். இத்தாலி சோப் எல்லாம் படிவாக துப்புரவாக்கி போட்டு இந்த மீனை நான் துப்புகிற எல்லாம் படிவாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தலை மட்டும் அவிக்க போகிறேன். முதலாவது தலையை வெட்டி அவிக்க போகிறேன். இதுக்கு முழு தலையை எடுத்து போட்டு சட்டிக்கு எண்ணெய் சூடாக கரெக்டும் வெங்காயமும் சேதனொன்று அதை போட்டு அதோட துள்ளியும் போட்டு தாளித்து போட்டு நல்லா தாளித்து வர தலையாக போட போகிறேன். மீன் தலையை போட்டு கொஞ்சம் தாளிக்க வரும். எல்லாம் தாளித்து வேற இனி தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டு சொட்டு தக்காளி பழ ஜூஸு விட்டு இது மஞ்சள் எங்களோட ஒரு சஃபரானா என்னென்று சொல்கிறது, பேரும் பெறுதில்லை, இங்கே சஃபரானு சொல்கிறது. அதுக்குள்ளே சொட்டு பொம்மதோரம் விட வரும். இதுக்குள்ள பொம்மதோரம் மட்டும் கிடாக்கு நல்லா இதாக அவிஞ்சிட்டுது. இனி இதை நான் அடைக்க போகிறேன். அடைச்சி தனியாக சதையும் அடக்க போகிறேன். தண்ணி சதையும் எடுத்து அரைச்சது இப்படி வரும். எடுத்து போட்டு இந்த சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு தோத்தனி மீன் தலை விட்டு நான் துண்டு மீன் எல்லாம் பிள்ளைத்தர பண்ணி வச்சு நான் எல்லாத்தையும் போட்டு போட்டு சாடு பண்ணி போட்டு சுட்டு போகும்போது உரம் விட்டு கொஞ்சம் தாதவும் போடும் உணவுக்கு. இந்த வீணை வியாங்காம்பட வேணும். வீணை வியாங்க விட்டுக்கிடாக்கு. உரப்பும் தேவைண்டா போடலாம். நான் கொஞ்சம் உரப்பும் போட்டேன்னா மீனை வியாங்க விட்டாச்சு. அரைச்ச மீனோட இது இருக்குல்ல, அது எடுத்ததுக்குள்ள விட வேணும். அதுக்குள்ள விட்டு அப்படியே வச்சா விற்க வேணும். கொஞ்சம்
காய்ச்சி ரெடி ஆகிட்டு மூஸ்கொலி காம்பெரி இதெல்லாம் போட வேணும். மட்டியெல்லாம் போட்டு வைக்கிறேன். வாழெல்லாம் போட்டாச்சு. ரைட், ஓகே, ரெடி ஆகிட்டு. இன்னொரு கோப்பைக்காய் போட்டால் கூல் ரெடி, இத்தாலி கூல் ரெடி. இத்தாலி கூல் ரெடி ஆகிட்டு. எப்படி இருக்கு? ஓகே, ரெடி தலைக்கூழ். ஓகே, பாய் பாய்.